சொல்லலைங்கிறாங்க. வரிசை பத்தி பேசுறாங்க, பதில் சொல்லிட்டோம். நுஞ்சி பத்தி பேசுறாங்க, பதில் சொல்றோம். இது என்ன கேள்விகள் கேட்கப்படுதோ அதுக்கு பதில் சொல். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹப்ஸு என்பவர் வழியாக வந்த கிராத் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வர்ஷு என்பவருடைய வழியாக வந்ததை எடுத்துக்கணும்னாங்க. அவங்க யார்? இது கேட்டோம்ல, கேட்டால் சொல்லுவோன்னு வேறு சொன்னீங்க, மறுபடியும் கேட்கணும்னு சொல்லிவிட்டோம். திருப்பி திருப்பி கேட்கணுன்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லாமல் அதை கண்டுக்கிறாமல் போகிறீங்களே. ஹப்ஸுண்டா யார்? அவர் நம்பிக்கையான ஆள் தானா? நேர்மையான ஆள் தானா? அவருடைய ஹதீஸுகள்லாம் சரியா? எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு? அவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வருஷங்கிறீங்களா, அவர் கரெக்டான ஆள் தானா? ஆளே கரெக்டாக இல்லாட்டி அவருடைய ரிவாயத்தை எடுத்துக்கிடலாமா? அல்லது அவருடைய ரிவாயத்துக்கள்லாம் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க? வருஷுடைய எத்தனை ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது? ஹப்ஸுடைய ஹதீஸ் எத்தனை இருக்குது? அதனுடைய நிலை என்ன? அவங்களுடைய இதை தான் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அவர்கிட்ட நீங்கள் கண்ட சிறப்புகள் என்ன? இதை கேட்டமே, இதை சொன்னால் எல்லாத்துக்கும் டாபிக் தெளிவாயிரும். ஹப்ஸு வழியாக வரலைங்கிறது தானாக கிளியர் ஆயிரும். ஹப்ஸு வழியாக வந்தால் அதனாலே நிராகரிச்சிடலாம். அப்படியான ஒரு தகுதியான ஒரு ஆள் ஹப்ஸுங்கிற ஆள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் சொல்லக்கூடிய ஹப்ஸு யாருன்னு எங்களை படம் பிடிச்சு காட்டுங்க. எல்லாம் ரெக்கார்டு இருக்குது, வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வரிசை யாருங்கிறத உங்கள்கிட்ட இருக்கிற வரலாறு எடுத்து காட்டுங்க. அதில் சில கேள்விகள் இருக்குது. இதில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் அதில் தீர்வு இருக்கிறது. அது கண்டிப்பாக நீங்கள் அதை பதில் சொல்லி ஆகணும். முக்கியமான கேள்வி இது. அதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ நுஞ்சி இருக்குது இல்லையா? நுஞ்சிக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரியா ரெண்டு எழுத்து வந்துச்சின்னு சொன்னால், ரெண்டாவது சுக்குன் நுண் இப்படி வந்துச்சின்னு சொன்னால் ரெண்டாவது இதை விட்டுறணும். இதுதான் அரபுடைய எழுத்து முறை அப்படிங்கிறாங்க. அரபுடைய எழுத்து முறை இதுன்னு சொன்னால் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லியாச்சு. இந்த வாதத்தை வைத்தவர் இதே மாதிரி வருவதெல்லாம் எடுத்து காட்டினார். நுண் சிகாண்டு காட்டினார். ரெண்டு நூன் இருக்குது. நுண், இந்த நுஞ்சிக்கு காட்டின மாதிரி நுண் சிகாண்டு எடுத்து இப்போ இல்லை, முதல்லையே இந்த வாதத்தை வைக்கும் போதே காட்டணும். இந்த படத்தை டிஸ்பிளே போட்டு காட்டணும். அப்போ நுண் சிகாண்டு இருக்குது. அப்போ நுசிகாண்டு இருக்குது. அங்கே நீங்கள் சொல்ல மாதிரி நூ இன் ஒரே எழுத்தான ரெண்டு தடவை வந்திருக்கு. நுண் ரெண்டாவது சுக்குன் இருக்குல்ல. நீங்கள் ஒரு விதி இருக்குன்னு நீங்களா சொல்றீங்களே தவிர அந்த விதிப்படி இல்லையே. எதுலேருந்து இந்த விதி எடுத்தீங்க? இந்த விதி இருந்தால் இது ஏன் லகுன்னு தப்புன்னு சொல்கிறாங்க. பல அறிஞர்கள் சொன்னாங்க, எடுத்து காட்டுறமே. இந்த விதி இருந்துச்சுன்னா அப்போ நுஞ்சில் ஒரே மாதிரியா இருக்குதான், அதனால ஒரு நூனை விட்டுட்டாங்களா, அதான் விதியாம். அது விதின்னா அப்போ குரானில் எல்லாத்தையும் ஒரு நூனை எடுத்துறீங்களா? விட்டுறதான் விதின்னு எதுலேருந்து எடுத்தீங்க அந்த விதி? அதாவது பிழை இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதை முட்டுக்கட்டை பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க? இப்படி யாரோ சிலர் எழுதி வச்சுப்பாங்க பதிலுங்கிற பேரில். இந்த மாதிரி பதில் எழுதி யூதர்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பதில் எழுதுறவங்க யார் சொல்கிறாங்க இது தப்பு, எழுத்தர்கள் செஞ்ச பிழைங்கிறவங்க யூதர்களை வாயடைக்க செய்வாங்க. இந்த மாதிரி பதிலை சொன்னால் மாட்டிக்கிறவங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க? ஏக்கு எடுத்து ஒரு ஏ வருதான், ரெண்டு சுக்குன் வருதான். அப்படி வந்துச்சுன்றாலேயே அந்த ஒரு ஏ விட்டுருவாங்களாம். இந்த யுஹியை கும்பிட்டு இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏ இருக்கா, அதுக்கடுத்து ரெண்டாவது சுக்குன் இருக்குதா, ரெண்டாவது விட்டு இருக்கா, வச்சிருக்குதா, வச்சிருக்குது. இதுதான் விதியாம். யுகின்னு வந்தால் அது ஏன் அந்த யுகியில் அந்த ஏ போனுச்சுக்கிற வேற காரணம் இருக்குது அவர் எடுத்து காட்டினதுக்கு. அதை விளங்காமல் என்ன செய்யறாருன்னு கேட்டால் புதுசாக கண்டுபிடிக்கிறார். விதியிலேருந்து இவர் சொல்கிற மாதிரி தெரியல, என்னத்தையாவது ஐடியா பயன்னு சொல்லி பார்ப்போம். அது நிற்காது எப்போவுமே. ரூல் முடிஞ்சோம். ஏன் பெல் அடிக்கிறாங்க? சரி, அப்போ ரூலில் இருந்தால் கரெக்டாக இருக்குமுங்க. தானாக உண்டாக்கினா மாட்டிக்கிடுவாங்க, முரண்பட்டுரும். இன்னும் சொல்ல போனால் இந்த நுஞ்சிக்கு சொன்ன பதில் என்ன? நீங்களே சொன்ன பதில் என்ன? அது விடப்பட்ட நூன், விடப்பட்ட முறையா இருந்த விடப்பட்ட சொல்லுவாங்க. நீங்க வாட்சி காட்டினீங்க. அது என் நூனில் மத்ரூகா ஃபில் முஸ்ஹபில் உஸ்மானியா, உஸ்மானுடைய முஸ்ஹபில் விடப்பட்ட நூனை காட்டுவதற்கு இந்த மேலே ஒரு நூனை போட்டிருக்கிறோம். அப்போ விடப்பட்டதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? முறையா இருந்தால் அது விடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. முறை தவறி விடப்பட்டிருக்கு நீங்களே ஒரு பதிலை சொல்லிவிட்டு ஆஹா வசமா பிழைன்னு ஒத்துக்கிட்டமே தெரிஞ்ச பிறகு பிழை இல்லைன்னு ஒரு டைப்பாக சொல்லி பார்ப்போமே, பிழைன்னு ஒருக்கா சொல்லி பார்ப்போமே, பிழை இல்லைன்னு ஒருக்கா சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி பார்க்குறீங்க. இது விதிலாம் கிடையாது. விதி இருந்தால் இந்த வாசகத்தை போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் வச்சுக்கிற இந்த ஹப்ஸு கிராத்தில் லாஸ்ட் பேஜில் எழுதியிருக்கிறான், அதையும் எழுதி போட்டிருக்கிறான். இந்த நூன் ஏன் போட்டிருக்கிறோம் என்று கேட்டால் உஸ்மான் காலத்தில் விட்டுட்டாங்க, அதை காட்டுறதுக்காகத்தான் போடுறோம், அதில் எழுதியிருக்கிறான். நீங்கள் சொன்ன பேப்பர்லையும் இருக்கிறது, இன்னும் பலரும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ என்ன விளங்குது? ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பதில் சொல்கிறாங்க. ஒன்று நூனை விட்டுட்டாங்க, விட்டதை நாங்கள் அடையாளம் காட்டுறதுக்கு போட்டிருக்கிறோம் ஒரு பதில். விடவுலாம் இல்லை, இதுதான் கரெக்டான முறை,
2 நூன் வந்தால் விட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரெண்டாவது பதிலுக்கு உதாரணம் காட்டுறது இன்னும். ரெண்டாவது பதில் நுண்ணும் தப்பாக போச்சு, யுகின்னு ஒன்று காட்டினாங்களே அதுவும் தப்பாக போச்சு. அது எடுத்து காட்டினதெல்லாம் இதான் பதில். எதுக்குங்க மனிதர்கள் பிழை செய்வாங்க, அல்லாட்ட வாதம் பாதுகாக்கப்பட்டு ஒரு வரியில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு நாங்கள் சொன்ன நிலைநாட்டுங்கிறக்காக வேண்டி எதுக்கு வரட்டுப்படி வாதம் பிடிக்கிறீங்க? இதான் ஆர்குமெண்ட்டில் நிற்கிற மாதிரி விஷயமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குதா? அப்போ எழுத மாட்டார்களா, ஆனால் இப்படி தான் செய்வாங்களான்னு ஒரு அதான் ரூல் மாதிரி சொல்கிறாரு. அப்போ ரூல் மாதிரி இருந்தால் இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி அறிஞர்கள் வந்து தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்க. இலக்கண விதியில் இருந்தால் இலக்கணம் தெரிஞ்ச அறிஞர்கள் இப்னு கல்துன் மாதிரி அறிஞர்கள்லாம் இதை பிழைன்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்களா? இலக்கணம் வந்து இப்னு கல்துனோட நமக்கு நிறைய தெரியுமா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? இதை பதிவு செய்து கொள்கிறோம். இன்னும் எவ்வளோ அறிஞர்கள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சொன்னார்கள் நாங்கள் பதில் சொல்றதுல புகுந்து விளையாடுறோம்னு. ஆனால் உண்மைதான், அங்கேயும் இங்கேயும் புகுந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர உருப்படியான பதிலை சொல்ல காணோம். என்னத்தை நீங்கள் பதிலுங்கிற பேரில் சொன்னாலும் அது வந்து தவறாக இருக்குது, அது தப்புங்கிறத நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ உஸ்ஃபுஹானிங்கிற ஒரு இமாம், அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆன்ல எந்த தப்பும் கிடையாது. அதை எழுதும்போது எழுத்தர்கள் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். இந்த இமாம் உஸ்ஃபுஹானி என்ற இமாம் ஹிஜ்ரி 502 மௌத்தா போறாங்க. இந்த அறிஞர் ஒரு நூலை தொகுக்கிறார். முஹாலராத்துல் அதிப்பாயி வ முஹாவராத்து ஷுஅராயி வல் புலகாயி, இலக்கியவான்களுடைய உரையாடல், கவிஞர்கள், கலை வல்லுநர்கள், அவர்களுடைய பேச்சு வழக்க முறைகள், இதுதான் புக்குடைய பேரே. அந்த புக்கில் வந்து அவர் சொல்றாரு, தலைப்பு போடுறார், மாஃபில் குர்ஆனின் தகீரில் கிதாபத்தி, குர்ஆனில் மாற்றி எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள், குர்ஆனில் மாற்றமாக எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே அந்த இமாம் சொல்றாரு, கானல் கௌமுல்லதீன கதபுல் முஸ்ஹஃப லம் யகூனு கத் ஹத்தகுல் கிதாபத, குர்ஆனை எழுதிய அந்த எழுத்தர்கள், அந்த சாரார் எழுத்து திறமை உள்ளவர்களாக இருக்கவில்லை. யாரு சொல்றா? இமாம் உஸ்ஃபுஹானி அவர்கள் அந்த நூல்ல சொல்றாங்க, குர்ஆனை எழுதிய எழுத்தர்கள் எழுத்து திறமை உள்ளவர்களாக இருக்கவில்லை. ஃபலிதாலிக உலியா தஹருஃபுன் அலா கைரி மா யஜிபு அன் தகூன அலைஹி, இந்த திறமை எழுத்து திறமை அவரிடத்தில் இல்லாத காரணத்தினால்தான் எந்த எழுத்து எங்க இருக்கக்கூடாதோ அந்த இருக்கக்கூடாத இடங்கள்ல எழுத்துக்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இமாம் தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த இமாம் யாரோ வழிகேடரோ முஅத்தஸிலாவோ இவர் கிடையாது. இவரை பத்தி இமாம் சுயூத்தி அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? வஹுவ மின் ஐமத்தி சுன்னா வல் பலாகா, இவர் சுன்னத் ஜமாத் இமாமு. யாரு? உஸ்ஃபுஹானிங்கிறவர் சுன்னத் ஜமாத் இமாமு, இலக்கிய திறமை உள்ள இமாம் அப்படிங்கிறாரு. அவர் தொகுத்துள்ள அல்ஃபால் குர்ஆன்ங்கிற நூலை தொகுத்திருக்கிறாரு. வ அலைஹா இஅ்திமாதுல் ஃபுகஹாய் வல் ஹுகமாய் ஃபி அஹ்காமிஹிம், தங்களுடைய சட்டங்கள்ல நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள் இந்த நூலை எல்லாம் ஆதாரமாக காட்டுவார்கள். இந்த நூலில் தான் கவிஞர்கள், இலக்கியவான்கள் எல்லாம் தங்களுடைய கவிதைகளுக்கு மேற்கோள் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட திறமை உள்ள இலக்கிய திறமை உள்ள அந்த இமாம் குர்ஆனை எழுதிய எழுத்தர்கள் தவறுதான் செய்திருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லுங்க, உஸ்ஃபுஹானி மிகப்பெரிய யூதன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அல்லாஹ் இறக்கிய வேதத்தில் வந்து எந்த குறைபாடுகளும் இல்லை, அது வந்து தூய்மையாக தான் இருக்கிறது என்று சொல்கிறோம். குர்ஆனை எடுத்து எழுதிய எழுத்தர்கள் தான் சில பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஆதாரத்தோடு சொல்கிறோம். அப்படி சொன்ன அவங்களுடைய வாதம் என்ன? குர்ஆனில் எழுத்து பிழை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது யூத நசாராக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறதுக்கே இப்படி குதிக்கக்கூடியவர்கள் குர்ஆனை வந்து அவமரியாதை செய்கிறாங்களா இல்லையா? அந்த விஷயத்துக்கு இவங்க என்ன செஞ்சு இருக்கணும்? அந்த கிதாபையே தூக்கி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா, அல்லது எரிச்சிருக்கணுமா இல்லையா? ரத்துல் முக்தார்ல வருது, லவ் ரஅஃப ஃபகதஃபல் ஃபாத்திஹத, ஒரு ஆளுக்கு வந்து மூக்கில் இருந்து ரத்தம் வந்து அவர் வந்து அந்த ரத்தத்தை போக்குறதுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை தன்னுடைய நெத்திலையும் மூக்கிலையும் வந்து ரத்தத்தினால எழுதினால் ஷிஃபா கிடைக்கும் என்பதற்காக எழுதினால் அது கூடும். அதே மாதிரி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க, ஒபில் பவுலி ஐலன், சிறுநீரனால மூத்திரத்தினால குர்ஆனை, அது ஃபாத்திஹா சூராவை எழுதி நெத்தில எழுதினாச்சுன்னா இதுவும் கூடும். ஏங்க நான் கேட்கிறேன்,
சின்ன சின்ன எழுத்து